பேர் காணோம். Roll number 47. Roll number 18. Roll number 27. Roll number 49. Very good. Roll number 7. Roll number 15. இந்த தடவை நான் தான் கடைசி மாட்டேன். எப்படிடா ஒரு மாட்டெலாம் வாங்குறேன்? நீங்கள் சும்மா என்கிட்ட எங்கே போச்சுன்னு தெரியல. 2 மார்க்கு சார்ட்ட வர கேட்கணும். என்னடா இப்போ என்னடா 58 மார்க் வாங்கிட்டு 2 மார்க் தேடிட்டு இருக்கான். நீ என்னடா 36 மார்க் வாங்கிட்டு இவ்வளோ ஜாலியாக இருக்கா? நான் என்ன படிச்சிருக்கனோ அதை எழுதியிருக்கேன். அதுக்கு ஏற்ற மார்க் எனக்கு கிடச்சிருக்கு. இது எனக்கு போதும். என்னடா மார்க் மட்டும் என்னடா அவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கேன்? என்னடா இந்த 10 மார்க் இவ்வளோ தப்பாக வாங்கியிருக்கேன்? இது எவ்வளோ ஈஸியான இம்பார்ட்டன்ட் 10 மார்க்கு, இதை போய் இப்படி வச்சுருக்கேன். என்னடா இந்த சம்ம புரியவே இல்லைடா. ஆயிலர் என்ன சொல்ல வராருன்னே தெரிலடா. டேய் நானா இதில் என்னடா ஒரு வெட்டெக்ஸ்லேருந்து அதே வெட்டெக்ஸ்க்கு திரும்ப வரணும், எல்லா வெட்டெக்ஸையும் கவர் பண்ணியிருக்கணும். இதில் என்னடா கஷ்டம்? அதை அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. நீ போயிட்டு அந்த 2 மார்க்கே தரவு. உனக்கெல்லாம் சொன்ன மத்தியா நீ பேசு. என்னடா எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன்? எங்கே மச்சான், இந்த தடவையும் நான் தான் கடைசி மார்க்கு. கடைசி மார்க்கா? கொடு. ஏன்டா அந்த கொஸ்டின்லாம் எழுதாமல் வச்சுருக்க? இந்த கொஸ்டின்லாம் ஈஸி தானே, படிக்கலையா? சரி, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஆயிலர் என்ன சொல்ல வர்றாருன்னு உனக்கு புரியணும், அவ்வளோதானே? இங்கே ஒரு டாட் வை, இங்கே ஒரு டாட். இப்போ இதான் உங்கள் வீடு, இது நம்ம காலேஜ். இப்போ உங்கள் வீட்டிலேருந்து நம்ம காலேஜுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்குது? 2 வழி இருக்கு. சரி, இப்போது வீட்டிலேருந்து கிளம்புறேன், எத்தனை பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது? 3 பஸ் ஸ்டாப். சரி, 3 டாட் வை. இப்போது வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கும் இடையிலையும் அந்த லைனை ஜாயின் பண்ண. இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம், காலேஜுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த இடத்துல இருந்து திருப்பி நம்ம வீட்டுக்கே போகணும். ஆயிலரோட தியரி என்னது? நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் முடிக்கணும். இப்போ இதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது ஓகே, சேம் பாயிண்ட். பட் நம்ம திருப்பி நம்ம எந்த வழியில் போகிறோம், நம்ம வந்த பஸ் ஸ்டாப்ஸ் வழியாக திருப்பி நம்ம எப்போயுமே போகக்கூடாது. நம்ம எப்படி போகணும்? வேறு ஒரு ரூட்டில் போகணும். அப்போ திருப்பி இங்கே காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு ரூட்டு, எத்தனை பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது அந்த ரூட்டில்? அந்த 3 டாட் வை. சரி, இது இந்த லைனால் ஜாயின் பண்ண. ஓகே, இப்போ இந்த இது வந்து உனக்கு புரிஞ்சா? நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் திருப்பி வந்து முடிக்கணும். இதில் முக்கியமானது நம்ம வந்த பஸ் ஸ்டாப்ஸு திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. நம்ம எது வழியாக வரோமோ அந்த டாட்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. நம்ம வேறு ஒரு வழியாக தான் நம்ம வீட்டுக்கு போகணும். இதில் இந்த பாதை இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கும் இடையில இருக்க பாதை தான் எட்ஜஸ். நம்ம எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்ஸும் நம்ம வீடு, நம்ம காலேஜ், இங்கே வச்சுருக்க புள்ளியெல்லாம் நம்ம வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ உனக்கு புரிஞ்சா? எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் வந்து முடியும். எந்த ஒரு பஸ் ஸ்டாப்பும் திருப்பி ரிப்பீட் ஆகாது. ஓகேயா? இதே மாதிரி நம்ம இந்த மேக்ஸை வந்து நம்ம ரியல் லைஃபோட நம்ம கன்சிடர் பண்ணி படிக்கும்போது மேக்ஸை விட ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. ஓகேயா? எப்பயுமே இப்படி படிக்க கற்றுக்குவோம். ஓகே, இது புரியலன்னு தான் மச்சான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் என்னடானா வெர்டெக்ஸ்ன்றான், எட்ஜின்றான், இதை கரெக்ட் பண்ணுன்றான், அதை கரெக்ட் பண்ணுன்றான். இதுக்கு ஆயிலரே தேவை போல. இது ஒன்றுமே இல்லை.